தகவல் சேமிப்பின் வரலாறு பாகம் 2. சிப் டிஸ்க் ஃப்ளாப்பி டிஸ்கை விட அதிக தரவை சேமிக்கும் வசதியை கொடுத்ததுடன் எளிதில் கழற்றி எடுத்துச் செல்லவும் முடிந்தது. முதலில் 100 MB கொள்ளளவுடன் தொடங்கப்பட்டது. பின்னர் பதிப்புகள் 750 MB-ஐ எட்டின. டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் சேமிப்பு திறனை பல மடங்கு அதிகரித்தது. பொதுவாக ஒரு சிங்கிள் லேயர் DVD-யில் 4.7 GB வரை சேமிக்கலாம். முழு நீள வீடியோ மற்றும் மிகப்பெரிய தரவுகளை சேமிக்க இது உதவியது. நவீன சேமிப்பானது இயந்திர பாகங்கள் இல்லாத செமிகண்டக்டர் அடிப்படையிலானவை. எனவே சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் என்று அழைக்கப்படுகின்றன. USB ஃபிளாஷ் டிரைவ் நேண்ட் ஃபிளாஷ் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த சிறிய கையடக்க சாதனங்களில் இயங்கும் பாகங்கள் எதுவும் இல்லை என்பதால் அதன் அதிக திறன், வேகம் மற்றும் நீடித்துழைப்பு காரணமாக ஃப்ளாப்பி மற்றும் ஜிப் டிஸ்குகளை விரைவாக மாற்றியது. ஃபிளாஷ் நினைவக சிப்களை பயன்படுத்தி பல பயன்பாடுகளில் பாரம்பரிய இயந்திர ATD-களை சாலிட் ஸ்டேட் டிரைவ்கள் மாற்றின. இவை மிகவும் வேகமான வாசிப்பு மற்றும் எழுதுதல், குறைந்த மின் நுகர்வு, சத்தம் இல்லாத இயக்கம் மற்றும் அதிக அதிர்ச்சியை தாங்கும் திறனை வழங்குகின்றன. DVD-க்கு அடுத்ததாக வந்த ப்ளூரே டிஸ்க் ஹை டெஃபினிஷன் வடிவம் ஆகும். இது தரவுகளை சேமிக்க நீல நிற லேசரை பயன்படுத்துகிறது. இதன் மூலம் அதிகப்படியான தரவை ஒரு அடுக்கில் 25 GB வரை சேமிக்க முடிந்தது. கிளவுட் ஸ்டோரேஜ் ஒரு சேவை வழங்குநரால் நிர்வகிக்கப்படுகிறது. ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சர்வர்ஸ்-இல் தரவு சேமிக்கப்பட்டு இன்டர்நெட் மூலம் அணுகப்படுகிறது. இந்த முறை அன்லிமிட்டெட் ஸ்கேலபிலிட்டி, ஹை அக்சசிபிலிட்டி மற்றும் ரிடண்டன்சி ஆகியவற்றை வழங்குகிறது. இது தனிநபர்கள் மற்றும் வணிகங்கள் தரவை சேமிக்கும் முறையை மாற்றியுள்ளது. தற்போதைய ஆராய்ச்சிகள் அடிப்படை சேமிப்பு திறன் மற்றும் நீடித்துழைப்பு மேம்பாட்டில் கவனம் செலுத்துகின்றன. DNA ஸ்டோரேஜ் செயற்கை DNA மூலக்கூறுகளை பயன்படுத்தி டிஜிட்டல் தகவலை குறியீடு செய்து சேமிக்கிறது. இது தற்போதைய தொழில்நுட்பத்தை விட மிக அதிக அடர்த்தியான சேமிப்பை வழங்குவதுடன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடித்திருக்கவும் வாய்ப்புள்ளது. ஃபேஸ் சேஞ்ச் மெமரி சால்கஜனைடு கிளாஸ் போன்ற சிறப்பு பொருளை பயன்படுத்தி அதன் மின் எதிர்ப்பு திறனை மாற்றுவதன் மூலம் தரவுகளை சேமிக்கிறது. இது அதிக வேகத்தையும் நீடித்துழைப்பையும் வழங்குகிறது. குவாண்டம் ஸ்டோரேஜ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கொள்கைகளை பயன்படுத்தி தரவை குவாண்டம் பிட்களில் சேமிக்கிறது. இது ஒரே நேரத்தில் 0 மற்றும் 1 என்ற நிலையில் இருப்பது மற்றும் பிட்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு வைத்திருத்தல் என்ற விதிகளை பயன்படுத்தி அதிக தகவலை சேமிக்க உதவுகிறது. புரட்சிகரமான வேகத்தையும் திறனையும் கொண்டுவரக்கூடிய ஆற்றல் இதற்கு உள்ளது. சேமிப்பு சாதனங்களின் வரலாறு மினிச்சரைசேஷன் வெற்றியை காட்டுகிறது. அரையளவு பெரிதாயிருந்து சில மெகாபைட் தகவல்களை மட்டுமே சேமித்த நிலையில் இன்று பாக்கெட்டில் அடங்கும் அளவுக்கு சுருங்கி டெராபைட் தகவல்களை சேமிக்கும் நிலைக்கு வந்துள்ளன. இதன் உச்சகட்டமாக போதிக எல்லைகளை நீக்கும் கிளவுட் ஸ்டோரேஜ் உருவானது.